BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நார்மலான ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட ஒரு கிரைம் த்ரில்லர். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு அது ப்ராப்ளத்தை சால்வும் அதுக்கான தீர்வும் வந்து இதில் சொல்லியிருக்கேன். என்னோட முதல் படம் வந்து போலீஸ் அமைகிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் எனக்கு. யூஸ்வலி ஒரு அக்காவோ தங்கச்சியோ ஆஃபீஸ் மேனேஜர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறத போலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது என்னோட கேரக்டர். ஏதாவது வந்து திருடுனா கண்டுபிடிச்சிருவீங்க, யாராவது கொலை பண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? அது எனக்கு ஒரு இதில் லிப் பிரிண்ட்டுக்கு மாதிரி சாரி சார். நீங்கள் ஏதாவது வந்து கேமியோ பண்ணியிருக்கீங்களா சார்? நான் பண்ணியிருக்கேன். ஓகே சார், அதுக்கு சொல்லுங்கள், அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நைஸ் சார். நோ ஸ்பாயிலிங் இல்லை, இங்கே வந்து எதுவுமே ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஒரு பியூட்டினா, இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வேறு படத்தில் வைக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் வேறு எந்த படத்துலையுமே இல்லை. இதை நான் வந்துட்டு ஒரு பெருசாக மிகப்படுத்தி சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி மேபி நீங்கள் படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்டடீஸ் இருந்திருக்கும். ஒரு டீமில் வரும்போது எல்லாம் மன கஷ்டம் இருக்கும். அதையும் தாண்டி இந்த படம் வந்து சரியாக அவுட் வந்துட்டு அதுக்கு ரிலீஸ் டேட்டுன்னு போடும்போது ஒரு 6 மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஒரு சரியாக யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், வெளிலேருந்து பார்க்குறப்ப வந்து ஜாலியாக எல்லோரும் சொல்லிடலாம் சார், நீங்கள் ப்ரொடியூசர் உங்களுக்கு என்ன கவலை? டைரக்டர் நல்ல டைரக்டர் கிடைச்சாலும், ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து டு ஸ்டார்ட் வித் ப்ரொடியூசர் சார், டேரக்டர்ஸ் இப்போ தான் சொல்லிட்டு போனார், படத்தை எப்படி ஒரு 40 நாளுக்குள்ளே முடிச்சோன்னா அது வந்து ப்ரொடக்ஷன்னால தான் அப்படின்னு அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஏதோ போட்டு வேலை வாங்கியிருக்கீங்க. என்ன கதை சொல்லுங்கள்? உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த படம். ஸோ இப்போ எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். நான் நார்மலான ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட ஒரு கிரைம் த்ரில்லர். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு அது ப்ராப்ளத்தை சால்வும் அதுக்கான தீர்வும் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டரோட ஒர்க்கு அண்ட் ஆர்டிஸ்ட் பிரஜன்ஸ் அகிரவாணி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, என்ன பண்ணீங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக? டேரக்டர் சார் வந்து இவ்வளோ ஒன்றுமே பண்ணல அவ்வளோதான், கரெக்டாக இருந்தீங்க, அதனால வந்து எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஐஸ்வர்யா, நீங்கள் சொல்லுங்கள், ஸோ எப்படி இருக்குது கேரக்டர் இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ இந்த மூவியில் வந்து நான் எஸ்ஐ ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லிஸ்ட்லாம் டிக் பண்ணிட்டீங்களா? போலீஸாக ஒரு நாள் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டிக் பண்ணுறேன். அது வந்து என்னோட முதல் படம் வந்து போலீஸ் அமைகிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் எனக்கு. ஏன்னா இந்த ஜானரில் நடிச்சிடலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, வெப் சீரிஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து யூஸ்வலி ஒரு அக்காவோ தங்கச்சியோ ஆஃபீஸ் மேனேஜர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறத போலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது என்னோட கேரக்டருக்கு ஒத்து போகணும். ஃபர்ஸ்ட் ஜோக்கில் வர மாதிரி போலீஸாக பண்ணவங்க தான்டா ஸ்டார் ஆகிருக்காங்க அப்படி. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்தேன், நிறையா விஷயங்கள் பார்த்தேன். என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும். போலீஸ் என்ன சார் நிறைய போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா? கூட படித்தவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் சில சீன்ஸ் அந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் செட்டில் வந்தோடனே வந்த டே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் பிரஜனனா கூட தான் எனக்கு ஒரு ஷாட் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் ஷாட் தான். ஸோ அப்போ வந்து நானும் பிரஜனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அங்கே ஒரு சின்ன காமெடி சீன் நடந்துச்சு. பிரஜனா கூட ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் சஜஷன் ஷாட்டு என்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதுக்கு வந்து நானும் சீரியஸாக பதில் சொன்னோம். சின்ஸ் சஜஷன் ஷாட்டுங்கிறதுனால நான் பெருசாக பேசணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளோக்காக நானும் ஈக்குவலி அந்த டைலாக் டெலிவர் பண்ணோம். வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க அப்படின்ட்டாங்க. பிரஜனா வந்து எங்கிட்ட சீரியஸாக அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு, அப்படியே சீரியஸாக பேசிட்டு இருங்க. வந்து ஐஸ்வர்யா நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெரிய ஃபேன், உங்களுக்கு சின்ன தம்பி சீரியல் பார்த்துட்டு உங்களை மாதிரி மகன் வேணும்னு எங்கள் அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, சீரியஸாக சொல்கிறீங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்கு. அந்த கட் போயிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோம். உங்கள் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது கேட்டு கேஸ் டீட்டெயில் ரொம்ப வந்து ஆர்கானிக்காக வந்து டீகோட்லாம் பண்ணி. ஆமாம், அது வந்து அந்த ஃபைல் பிடிக்கிறது கூட நம்ம நார்மலாக பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் பிடிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிற்கிறது, நடக்கிறது, சைடில் பார்க்குறது, வைக்கிறது, அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் ஃபஸ்ட் செட்டில் வந்து நான் நிறையாவே விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சார் வந்து எங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாலாம் இருந்ததே இல்லை, பேசவே மாட்டார். எங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக அண்ட் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. யூஸ்வலி நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோமா வந்துட்டோமா, அண்ட் எங்களுக்கு 2 ஷெட்யூல்ஸ்லாம் போடுவாங்க, லேட் நைட் ஷூட்ஸ்லாம் போகும். ஸோ அப்போ வந்து ரெஸ்பான்சிபிளாக விடுறது. அண்ட் ஷூட்டில் வந்து நாங்கள் 2 பேர் தான் கேர்ள்ஸ்,
வேறு யாருமே கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பசங்க தான். ஸோ அது அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே நல்லா இருந்துச்சு. ஷூட் பிளேஸ் எல்லாமே, என்னோடய ரோலாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் குட். நைஸுங்க. பயங்கர ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல். உங்கள் 34 டீத்தும் தெரியுது. ஓகே, ஸோ பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி. நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரன்சிக்கில் இருந்து இல்லை எனக்கு அந்த மாதிரி பார்த்து இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு ஃபாரன்சிக் இன்னொன்னே எனக்கு சர்ச் பண்ணுறது, நம்ம ஓரளவு நாலேஜ், நம்ம படங்கள் பார்த்து நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, ஓகே இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அதை வச்சு நான் பண்ணேன். அண்ட் தென் என்னென்னா இந்த படங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், நம்ம சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேரக்டர்ஸ் பண்ண தான் அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த படங்கள் வந்து எனக்கு ரொம்பவே நாலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னை செலக்ட் பண்ண சார் ரொம்ப நன்றி. ஏன்னா எந்த ப்ரொடக்ஷன்லையுமே வந்து ஒரு பட்ஜெட்டாக பண்ணும்போது ஆர்டிஸ்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இல்லை, இது எல்லாருமே நியூ ஃபேஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ என்னதான் நம்ம வந்து கேரக்டர் நடித்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு பேங்க் எம்ப்ளாயோ இல்லை போலீஸாவோலாம் பண்ணுறப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருவோம். நம்மளே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபைல் பிடிக்கிறதுல கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி. அதுமாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மேபி இந்த படம் முடிக்கிறப்போ கற்றுக்கிட்டது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டைல். யூஸ்வலி நம்ம போய் நிற்கும்போது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டிஸில் நிற்கணும், ஒரு வெறப்பாக நிற்கணும். யூஸ்வலி அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போய் அப்படி இருப்போம். ஆனால் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டா அப்படி அந்த மாதிரி நின்னே ப்ராக்டிஸ் பண்ணணும். பெல்ட்டெல்லாம் செம்ம டைட்டாக இருக்கும். போலீஸ் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மற்றதை விட. அந்த போட்டுட்டு உட்காருது எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படி நிற்கிறதே ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. மேபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருப்பீங்கல்ல என்னென்ன மாதிரி ஒரு மாதிரி இன்புட்ஸ்க்காக? ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் கேட்டேன். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் கேட்டீங்க? அத்தனை பேர் இருக்காங்க நீங்கள்? இல்லைங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து. நம்ம ஃப்ரெண்டில் எவனுமே போலீஸில் இல்லையா? கிளாஸில் ஒருத்தவங்க ஆகலாம், எல்லாரும் போலீஸ் இல்லை, ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட கேட்டீங்க. இப்போ வந்து மேபி நம்ம இங்கே வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி கெத்தா சிங்கம் சூர்யா மாதிரி தெரியும். பட் ரியாலிட்டியில் போகிறப்ப தெரியும் அவங்களோட கஷ்டப்பட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி பெல்ட் போகிறது கூட அவ்வளோ கஷ்டன்றீங்க. மேபி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அவங்க சொன்ன ரியாலிட்டியில் சொன்ன ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவங்க அட்ரஸ் பண்ணது ஏதாவது இருக்கா? மேபி வெளிலேருந்து பார்க்குறப்ப அப்படி தெரியாது. நான் வந்து சும்மா இது கேரக்டர் ப்ளே பண்ண போகிறேன், இதோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் போகும், அந்த மாதிரி கேட்டிருக்கேன். டிஃபிகல்ட்டிஸ் நான் கேட்டதில்லை. ஆனால் நான் பர்சனலாக என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெல்ட் வந்து நம்ம கழட்டி மாட்டுறது, நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போலீஸோட கேரக்டர் நான் நினச்சதே இல்லை. நம்ம யூஸ்வலி இப்படி ஒரு குர்த்தி போடுறோம், நம்ம ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருப்போம், எல்லாமே இருக்குது. பட் அந்த ட்ரெஸ் அப்படி கிடையாது, ரொம்ப ஃபிட்டடாக இருக்கும். பேண்ட்டு ஷூஸ் ஆனில் இருக்கும் எப்போவுமே. ஸோ அண்ட் ஹேட்டும் ஆனில் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது நான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சு போலீஸ்னால் இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஏதாவது வந்து திருடுனா கண்டுபிடிச்சிருவீங்களா? யாராவது கொலை பண்ணா அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? இல்லை, எனக்கு வந்து என்ன ஃபாரன்சிக் அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம படங்கள் பார்த்தாலுமே டைரக்டர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, அந்த கண்ணில் வச்சு பார்க்குறது, அதை வச்சு பார்க்குறது. எனக்கு ஒரு இதில் லிப் பிரிண்ட்டுக்கு மாதிரி சாரி நைஸ் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அது கொடுத்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஓகே இதுதான் ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் கண்டென்ட் அப்படின்னும் போது ஓகே நம்ம இதை கரெக்டாக இருக்கும். குழப்பம் வந்து ஆஃப் கேமரா, ஆன் கேமரால தெளிவா இன்டர்வியூ பார்த்துட்டு மேபி படம் பார்க்குறப்ப இவங்க சீரியஸாக பண்ணுறப்ப நான் யோசிப்பேன், அங்கே இப்படி சொன்னாங்களே இவ்வளோ சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த எக்யூப்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி. சார் நீங்கள் ஏதாவது வந்து கேமியோ பண்ணியிருக்கீங்களா சார்? நீங்களே பார்க்க ஒரு போலீஸ் மாதிரி தான் இருக்கீங்க சார். பின்னாடி அதான் சார் நான் அவர் சொல்லட்டும்னு சொல்லி நான் வந்து ஏங்க அவர் சொல்ல சொன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் தான் சார் அது அதான் நீங்கள் சொல்லுங்கன்ற நான் பண்ணியிருக்கேன். ஓகே சார், அதுக்கு சொல்லுங்கள், அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நைஸ் சார். நோ ஸ்பாயிலிங் இல்லை, நீங்கள் வந்து எதுவுமே ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. இந்த கேள்வியே ஒரு 1000 தடவை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அதே வந்து நீங்கள் இனிமேல் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பார்க்கும்போது என்ன கேரக்டர் தெரியும், அதனால ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு
அதை பண்ணியிருக்கோம். இல்லை அவங்க வந்து ஒரு ஃபுல் negative ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க, அவங்க வாயிலேருந்து நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது. லைட்டாக ஒரு 2 தடவை கேட்டால் சொல்லுவீங்களா சார்? ப்ரிப்பேர் என்ன இருக்குது, தட் இஸ் இன்டர்வலில் வந்து ஒரு யாராவது கேரக்டர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ப்ளே ஓகே பண்ணியிருக்கோம். உங்களை வில்லன் மாதிரி காட்டி கடைசியாக பிரஜின் தான் வில்லன், கரெக்டா? இல்லை நீங்கள் படம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும். இல்லை பிரஜின் இல்லாமல் நீங்களே தான் வில்லன். நீங்கள் சொன்னதான். நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு சொன்னது தான். இல்லைனா இவங்க ஐஸ்வர்யா. இல்லை நீங்கள் சொன்னது தான். என்னை பார்த்தா அப்படி இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு டேக் ஓவர் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை இப்போ ஒரு ப்ரொடியூசராக ஓகே அதுவே ஒரு பெரிய பிரச்சனை, அதானே இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றப்போ நம்ம அந்த டே முடிக்கிறப்போ நிறைய செட்டில்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். பட் அதை தாண்டி வந்து நம்ம வந்து இன்டூ ஆக்டிங்காக அது உள்ளே இருக்கும் அப்படின்றப்போ ஆக்சுவலி அதை விருப்பப்பட்டு பண்ணும்போது எந்த விஷயமும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது சார். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நடிச்சிருக்கேன். அடவின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், 2020 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ஃபுல்லாக வந்துட்டு போலீஸ் வில்லனாக பண்ணியிருப்பாங்க. இப்போது லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சொல்கிற படம், அதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். ஒரு 5 பேரில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆக்சுவலி ஒரு விஷயம் நம்ம விரும்பி பண்ணும்போது இதில் கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குன்ற விஷயங்கள் நம்ம போகிறதுக்கு இல்லை, விருப்பப்பட்டு பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம், எண்ட் ஆஃப் த டே எப்படி வந்து ப்ரெசென்ட் கொடுக்க போகிறோம், அதை எப்படி வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்க, ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்க போகுது, அந்த ஒரு குழப்பம் மட்டும் தான். மற்றபடி நடிக்கிறதுல எனக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. மற்றபடி ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இல்லை. அதாவது ஃபினான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் கூட நம்ம ஷூட்டை ஸ்டாப் பண்ண நாள் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஃபுல் செட்டில்டு, அதனால் அந்த இஷ்யூமே கிடையாது. ரொம்ப நல்லா ஜாலியாக பண்ணாங்க. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸும் இப்போ ரொம்ப நல்லா ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை என்னென்னா ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாருக்குமே, கேரவனாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே, ஆமாம், அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஆப்வியஸ்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஓகே ஒரு கேரவன் நம்ம நேம் போட்டு ஒரு லைக் அந்த மாதிரி இவங்க எல்லாமே ஈக்குவலாக பண்ணாங்க. ஸோ ஹாப்பி. ப்ரமோஷன்ஸும் கூட மெயின் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம படத்தில் ப்ளே பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துலேயுமே கலந்துக்க வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஒரு எஸ்கேபி ப்ரொடக்ஷனோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். வி ஆர் லக்கி டு பி இயர். வேறு ப்ரொடக்ஷன் போகும்போது இந்தளவு எக்ஸ்போஜர் இனிஷியலி டெபியூ ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் சொன்ன அந்த வேர்ட், சாய்ஸ் ஆஃப் வேர்ட் நல்லா இருந்துச்சு. அட்ரஸ் பண்ணுறாங்கன்றப்போ நம்ம நிறைய படங்கள் நடிச்சிருப்போம், பட் ஸ்டில் மெயின் லீட்ஸோடது வந்து வெளியில் தெரிகிறப்போ நம்மளுக்கு தெரியலன்றப்போ எப்படா நம்ம போவோம் ப்ரொமோஷன்ஸ்க்கு, நம்ம ஸ்டேஜில் இருப்போம், நம்ம விசிபிள் ஆகுன்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஸோ மேபி உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட ஏக்கம் இதில் சால்வ் ஆகிடுச்சா உங்களுக்கு? அவருக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலி பெரிய லீட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் அவசியப்படாது சார். சரி, இப்போ ஒரு புதியவர்களாக வரவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம மீடியா வெளிச்சமும் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து புதிய ஆட்கள் தேவைப்பட்டது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நடந்துகிட்ருக்கவங்களை வந்து நம்ம கைப்பிடிச்சு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்க முடியாத இருக்கவங்களோ எழுந்துக்க வேண்டியவங்க யாருக்கு என்ன தேவையோ அது பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுக்கான ஒரு வேலைகள் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஒரு முடியாமல் ஒருத்தருக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அவர் ஆல்ரெடி ஓடிட்டுருக்காரும்போது நம்ம அவரை பிடிச்சி நம்ம திரும்பி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓட முடியாமல் உட்காந்துட்டு எழுப்பி நிற்க வச்சு அவங்களை வந்து ஓட வேண்டியது தான் சரியான விஷயம். எனக்கு எங்கள் ப்ரொடக்ஷனில் அதை தான் பண்ணுறதுக்கான ஒரு இது வரைக்கும் அதை தான் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ண 3 படங்களையும் வந்து அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ புதியவர்களுக்கு யங் டேலண்டட், நாட் ஓன்லி யங் டேலண்டட் எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஒரு பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு இருக்குது. அதை தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி மேபி நீங்கள் படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். பட் இந்த படம் எப்படி சார் இருக்குது? ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் உண்மையிலே ஃபஸ்ட் 2 படங்கள் ஸ்ட்ரகிள் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள் இல்லை. எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பழகிருச்சு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நான் பண்ண படங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ப்ரொமோஷன் சரியாக ப்ராப்பராக பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் எனக்கு என்ன கஷ்டம் கொடுக்கல. ஸோ என்னென்னா என்ன இந்த சினிமா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு தான் நம்ம இனி எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு கேட்டுக்கல, ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொண்டு வரது வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன ஒரு செட்டப் இருந்தாலும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டங்களை வந்து என்னோடய படைப்புகள் எனக்கு கொடுக்கல. தானாக ஒவ்வொன்றும் அந்த நேரங்களுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கஷ்டம் கொடுக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. எவ்வளோ கஷ்டங்களில் வந்து படங்கள் ஆரம்பித்தாலும் என்னென்ன இஷ்யூஸ் ஒரு சில மனக்கசவுகள் எல்லாமே இருக்கும். ஒரு டீமில் வரும்போது எல்லாம் மனக்கசவுகள் இருக்கும். அதையும் தாண்டி இந்த படம் வந்து சரியாக அவுட் வந்துட்டு அதுக்கு ரிலீஸ் டேட்டுன்னு போடும்போது ஒரு 6 மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். பட் சரி, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மனிதர் நமக்கு அதை கொண்டு வந்தார். அவர் வந்துட்டு அவர் வந்து நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் மூலயமா அது திரு சிவகுமார் சார் அவர் தான் வந்துட்டு அதை நம்ம
ப்ரமோட் பண்ணித்தரேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஒரு படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப அவருக்கு ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிருச்சுன்னா அதை இந்த ஃபீல்டில் அவருக்கு நிற்க வச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டு, அந்த டெக்னீஷியன்ஸ், ரஞ்சித் சார் வந்துட்டு, பாரஞ்சித் சார் வந்துட்டு, இன்றைக்கி வந்துட்டு சந்தோஷ் நாராயண் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெபியூட் பண்ணி அவர் வந்துட்டு ஹிட் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்களுக்கு கான்டாக்ட் இப்போ கிடைச்சதுனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ப்ரொமோஷனுக்கும் அந்த ரிலீஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி படம் பார்த்த படத்துக்கு ரிலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க படம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுற சொன்னாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த அந்தரன் வந்துட்டு அந்த ரிலீஸ் வேலையை அதே பார்த்துருச்சு. அது நம்ம பெருசாக மெனக்கெட்டுறதை தாண்டி அந்த படம் அதுக்கான நிறைய மெனக்கெட்டு அப்பாடாக ஓஞ்சி உட்காரும்போது சரி நம்மளை ஓட விடாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துருச்சு. ஓகே, லைக் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நைட் இருந்திருக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக அது வேணாம், கண்டினியூ பண்ண வேணான்ற மாதிரி நம்மள அளவு வச்சுருக்கோம். பட் அன்றைக்கி கிவ் அப் பண்ணாமல் விட்டதுனால இன்றைக்கி இந்த படத்தில் நான் இருக்கேன்றப்போ அந்த டேவை ரிமைன் பண்ணி சொல்ல முடியுமா? மேபி ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு? சார் நம்ம வந்து நிறைய ஆடிஷன் போவோம்ல, ஒரு கட்டத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது அதுக்கு ரீசனே இருக்காது. ரிஜெக்ட் ஏதாவது ஒரு நீ நல்லா நடிக்கல, நீ இதுக்கு செட் ஆக மாட்டேன், ஏதோ ஒரு ப்ராப்பர் ரீசன் அது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே இது இல்லைன்னா இன்னொன்று எதுவுமே இல்லாமல் அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறது அது ஏற்றுக்க முடியாது மனசு. காரணமே இல்லாமல் அது அப்போ வந்து எனக்கு வந்து சரி நம்ம விட்டுட்டு நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நம்ம ஏன் ஐடி பக்கம் போகக்கூடாது, நம்ம ஏன் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தோணும். ஆனால் நான் அந்த டேஸ் கேவ் அப் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் டே ஆனோன்னே இல்லை நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆமாம் என்னால் இதை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி அதை நான் மறுபடியும் பண்ணதில்லை. ஸோ அது நார்மல் டேஸில் இந்த மாதிரி இருந்திருக்கு. உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கு இருந்திருக்கு. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணலை. ஸோ ஒர்க் குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆப்வியஸ்லி மிடில் கிளாஸ்னால் ஒரு கமிட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ சினிமாவை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்னா எனக்கு சினிமாவை தவிர வேறு என்ன வேலைக்கு தெரியும், எனக்கு வேறு எந்த வேலையும் போக பிடிக்கல. அது வந்து வீட்டில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த கமிட்மெண்ட் வரும்பொழுது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சினிமாவை விட்டு என்றைக்குமே நான் போகணும், நம்ம வேறு வேலைக்கு போகலாம். ஆனால் அப்பா கூட சொல்லிகிட்டே இருப்பார், நீ படிச்சிருக்க, மாதமானால் உனக்கு சம்பளம் வரும், ஒரு நாளைக்கு எதுக்கு இவ்வளோ வெயிலில் நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு அப்பா எவ்வளவோ சொல்லுவார். பட் என்ன தான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு சினிமா தான், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் எனக்கு அந்த ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்பப்போ வரும். பட் பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல, அவ்வளோதான். ஆட்டோ பின்னாடி எழுதுகிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஹாப்பியாக இருக்குது இதை கேட்க. ஏன்னா அன்றைக்கி நம்ம அது கிவ் அப் பண்ணாதனால இந்த டே இருக்குது, இந்த ப்ரொமோஷனில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றப்போ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு போத் ஆஃப் யூ. லைக் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், வெளிலேருந்து பார்க்குறப்போ வந்து ஜாலியாக எல்லோரும் சொல்லிடலாம், சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், உங்களுக்கு என்ன கவலை, உங்கள்கிட்ட இல்லாத காசாக நீங்கள் படம் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்கன்றவாங்க. பட் இன்டெப்த்தாக உங்களுக்கு தான் தெரியும் வாட்ஸ் ஹேப்பனிங். அது வந்து ஒரு பணம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பயங்கர உழைப்பு இருக்குது, ஒரு படத்தை வெளில கொண்டு வரதுலேன்ற மாதிரி. நிச்சயமாக அது ப்ரொடியூசருக்கு நம்ம மட்டுமே இல்லை. இது வந்து டோட்டலாக பார்த்தா ஒரு டீம் ஒர்க். நல்ல டைரக்டர் கிடைச்சாலும், ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும், ஆர்டிஸ்டாக இருந்தாலும், இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண மட்டும்தான் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரு ஃபேமிலின்னு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த உடன்பிறப்புகள் இருப்பாங்க எல்லாமே. பட் ஆனால் புது ஆட்கள் சேரும்போது இவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம் கண்டிப்பாக வரும். பட் ஒன்ஸ் நான் என்ட்ரான பிறகு இந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு டெக்னீஷியன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக எல்லாமே இது ஒர்க் பண்ணாங்க. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த டைம் எக்ஸ்ட்ரா டைம் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, எந்த டைம் கூட வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கஷ்டங்கள் எனக்கு இதில் எதுவும் தெரியல. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் தொடர்ந்து இது 3வது படம் ரிலீஸ்ன்றது வந்து என்னாலே இப்போ நம்ப முடியல. எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தும் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம கேள்விப்படும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டம் கேள்விப்படும்போது இப்போ நெகட்டிவ், அதாவது 99.9% சினிமாவில் வந்துட்டு சக்ஸஸ் எடுத்து ரொம்ப கம்மி, பர்டிகுலர் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லாருமே என்னென்னா, ஒரு படை நாட் ஓன்லி ப்ரொடியூசர், ஒரு படைப்பாளி ஒரு படத்தை ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஒரு சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட காமிக்கும்போது அதை படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணல, நல்லா தான் வரலன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் ஒரு சில இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே இவன் என்ன சரியாக படம் முடியுமா, ஆர்டிஸ்ட் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் டைம் அவாய்ட் பண்ண தான் நீங்கள் பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம இந்த படம் பண்ண பிறகு ஒரே ஒரு கமிட்மெண்ட் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும். சரி, நீ பார்த்தீங்கன்னா நிறையா த்ரில்லர் பார்த்தீங்கன்னா தெகிடி, இப்போ துருவங்கள் 16, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்சசன், இது மாதிரியான படங்களில் நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ நம்ம அடுத்து என்னென்னா
அடுத்து என்ன படம் பண்ணும்போது அந்தரன் ஒரு படம் அந்த லிஸ்ட்டு நிற்கும். நாளைக்கு அந்தரன் மாதிரி அந்த படம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை வைக்கவும் முடியாது. இந்த படத்தில் என்ன ஒரு பியூட்டின்னா, இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வேறு படத்தில் வைக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டு வேறு எந்த படத்துலையுமே இல்லை. இதை நான் வந்துட்டு ஒரு பெருசாக மிகைப்படுத்தி சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப புதுசான ஒரு விஷயம். அதனால் வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அழகாக ஒரு நரேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ படத்தினுடைய ரிலீஸ் ஜூன் 25 மறக்காமல் போய் தியேட்டரில் பார்த்துருங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் தேட்டர் போய் பாருங்க. மீடியா பீப்புள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. யூஷுவல் படம் மாதிரி இப்போ வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மோஷன் போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல. மோஷன் போஸ்டர் பார்த்துருக்கீங்க. நேற்று ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செல்லப்பள்ளம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 5th அன்றைக்கி ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 3 சாங் இருக்குது. இதில் வந்து நிறைய யங் டேலண்டட் பண்ணியிருக்காங்க. இதில் மிஸ்டர் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு டைட்டில் வின் பண்ண ரமேஷ் பாபு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதிரன் சொல்லிட்டு ஒரு தம்பி அவர் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெளியே வந்தால் நல்ல டேரக்டர், ஒரு பெரிய டேரக்டர் வெளியே வருவார். பிரஜன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இது பிரேக் அமையும். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக பண்ணியிருக்கோன்ற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.